உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தனது பஞ்சம ஸ்தானாதிபதி. இவர் தான் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. ஆனால் தனுசு லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி செவ்வாய் பகவான் ரொம்ப அருமையான நண்பர். இந்த மேன்மையான இந்த அங்காரகன் உங்களுக்கு 3ஆம் வீட்டில், குறிப்பாக சொல்லணும்னா தைரியம், வீரியம், ஒருத்தருடைய முயற்சி, ஒருத்தருடைய வெற்றிக்கு சார்ந்த அந்த இடம், இந்த சகாய சப்போர்ட்டுகள் சார்ந்த அந்த இடம், ஒருத்தருடைய அந்த நட்புகள்னால் ஒருத்தருக்கு உண்டான அந்த நட்பு ரீதியில் கிடைக்கக்கூடிய அந்த லிங்க், இது எல்லாமே அந்த 3ஆம் வீடு. அந்த வீட்டில் பஞ்சமாதிபதி போய் அமர்ந்து அவரது பார்வை பாக்யஸ்தானத்தில் விழுது. ஒன்று பாக்யஸ்தானத்திலும் விழுது, அடுத்தது சத்ருஸ்தானத்திலும் விழுது, அதனுடன் 10ஆம் வீட்டில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலும் விழுது. எப்பேற்பட்ட அற்புதமான இந்த பார்வையாலும் அவர் நிற்கக்கூடிய அந்த இடத்தினாலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளும் அற்புதமான பலன்களும் கிடைக்குதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் பெருந்தன்மையுடன் தன்னை சார்ந்தவங்களும் வாழணும், தானும் வளரணும் நினைக்கக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காம எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில், இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்ட்டு யதார்த்தம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நேர்மை, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தனுசு ராசி என்பர்கள். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இவர்கள் பாசத்திற்கு அடிமையானவர்கள். அவங்களுக்காக, தன்னை சார்ந்தவங்களுக்காக எதை விட்டு கொடுத்து எந்த அளவுக்கு இறங்கி ஒன்று செய்வாங்க. இவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறது கூட, 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கூட மற்றவங்களுக்காக, நம்மளை கூட பிறந்தவங்க, நண்பர்கள், நம்ம பெற்றவங்க, தன்னை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம அவங்கள எப்படி வச்சு அழகு பார்க்கணுன்ற எதிர்பார்ப்புலேயே ஒவ்வொன்றையும் செய்கிறவங்க. அது மட்டும் இல்லை, ஒரு திருடனாக இருந்தாலும் சரி, ஒரு குடிகாரனாக இருந்தாலும் சரி, அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய அட்வைஸ் அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் திருப்பங்களை உண்டாக்கிடும். அவங்க திருந்தி நல்ல நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கும், ஒரு தவறான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க கூட அவங்க இது தவறுன்னு புரிஞ்சு அவங்களுக்கு உணர்ந்து அந்த உணர்த்தலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு வலிமையானதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல மற்றவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் கடந்த 7 சனியினால் பலவிதமான பாதிப்புகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனுஷனுக்கு பாதிப்புன்னு வரலாம், இழப்புகள் வரக்கூடாது. அவ்வளோ இழப்புகளையும் சந்திச்சிட்டீங்க, அவ்வளோ சிக்கல்களையும் சந்திச்சிட்டீங்க. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பலவித அவமானங்களை சந்திச்சிட்டீங்க. சொந்தம் பந்தம் கொடுக்கல் வாங்கல் எல்லா இடத்துலையும் பிரேக், எல்லா இடத்துலையும் லாக். ஏன் உங்களோட இருந்தவங்களே உங்களை தரக்குறைவாக பேசக்கூடிய நிலை, உங்களை சார்ந்தவங்க, ஏன் நீங்கள் பெற்றவங்களே உங்களை தவறான விமர்சனங்களை உண்டாக்கக்கூடிய நிலை, ஏன் உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய தொழில் ரீதியில் நடந்த நீங்கள் சரிவுகளும், உங்களுடைய பண நெருக்கடிகளும், கொடுக்கல் வாங்கல் ரீதியில் நடந்த அந்த பாதிப்புகளால் உங்களை சார்ந்தவங்களை உங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய நிலை, கஷ்டம்னு ஒன்று வரும் பொழுது தான் நம்மளை சுற்றி நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நமக்கு கொடுக்குறவங்க யார், நம்ம பாதிக்கப்பட்ட பார்த்து சிரிக்கிறவங்க யார், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணும். சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், பெரிய இலக்கை உருவாக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சரிவுகளும், இந்த பாதிப்புகளும், இந்த தொழிலால் வந்த இந்த நெருக்கடிகளுக்கும், ஏன் இன்னைக்கு கடன் சுமைகளை நின்று எங்கே யாருக்கு எப்படி வாங்கக்கூடாத இடத்துலலாம் நம்ம வாங்கிட்டோம், இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவோம் நினச்சி வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி. இத்தனை நாளாக தடைப்பட்ட எல்லா விஷயங்களும், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முயற்சிகள் சார்ந்த எல்லா அமைப்புகளையும் முடிக்க முடியலேன்ற ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் செவ்வாயினுடைய பார்வை விடும் பொழுது எல்லா பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரும். சத்துருஸ்தானத்தில் பார்த்த இந்த செவ்வாயினுடைய பார்வை அந்த இடத்தை சுட்டெரிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பார்வை இது.
4ஆம் பார்வை. அப்போ அந்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் சார்ந்த இடம் அந்த இடம். அப்போது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு எங்கெங்கே இடைஞ்சல் இருக்கோ, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் வாழக்கூடிய தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். இன்னும் அந்த 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கடன் சுமைகள், நோய் நொடிகள் சார்ந்த இடமும் அதே தான். அப்போ அந்த கடன் சுமைகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு லிங்கால் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்க போகுது. ஒரு நட்பாலேயோ, ஒரு பழக்க வழக்க ரீதியிலையோ, இல்லை சொந்த பந்த ரீதியிலையோ யாரோ ஒருத்தரால் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டாக போகுது. நான் வாங்கக்கூடாத இடத்துலையும் வாங்கிட்டேன், எல்லா இடத்துலையும் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே எங்கே வாங்குறது, எப்படி நான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, குழப்பத்தில் இருப்பீங்க. வேண்டாம், குழப்பமே வேண்டாம். கடவுள் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் எங்கே ஆரம்பிக்கும் எங்கே முடியும்னு தெரியாது. நீங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சே நினச்சிங்கன்னா அது தவறு. அங்கேருந்து தான் பல விஷயங்கள் ஆரம்பமாகும். ஆக இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவமைக்கிறார். 5இல் இருக்கக்கூடிய குரு அருமையான அமைப்பு. இது எல்லாமே உங்களுக்கு அருமையான அமைப்பில் இருக்கு. இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் குரு பார்வையும் விழுது. அப்போது முயற்சியை பலப்படுத்துங்க. தொழில் ரீதியில் பெரிய இலக்கை உண்டாக்க போகிறீங்க. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்ய போகிறீங்க. இத்தனை நாளாக வீண் பழிச்சுமைக்கு ஆளாகி நினைங்க, அதை எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. எவ்வளோ இடைஞ்சல் வேலையில் இருந்தீங்க அந்த இடைஞ்சல் எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. அதை விட உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சா பரவாயில்லைன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு கைக்கூடி வரும். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வெளிநாடு வெளி வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் செய்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே இப்போ கைக்கூடி வரும். தொழில் வேலை சார்ந்த வாய்ப்புகளுக்கு பணம் கட்டினா அதுக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் இல்லை, ஒரு வழி கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். 100% வெற்றிகள் அழைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். வேலையில் இருக்கிறவங்க சிலர் இதில் இருந்தே நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்ற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக யோசிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. அப்போ மூவ் பண்ணுங்கள், முயற்சியை பலப்படுத்துங்க, 100% வெற்றிகள் அடைவீங்க. அது மட்டும் இங்கே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய லாபஸ்தானம், அந்த லாபம்ன்றது 11ஆம் இடம், அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்துரும். தொழிலையும் கொடுத்துரும், வேலையிலையும் உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு. ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள், மாறுதல்கள், அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோ வாய்ப்புகள். கடந்த காலகட்டங்களில் சிலர் முன்னேறி இருக்கீங்க, வரக்கூடிய தருணத்தில் முன்னேற போகிறீங்க, ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக நிற்க போகிறீங்க. 100% அதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. கஷ்டத்தையே பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, என் நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. நான் நல்லது செய்கிறேன், நல்லதையே நினைக்கிறேன், சதா தெய்வத்தையே நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த நிலைன்னு நீங்கள் நினைப்பீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய நிலை சில கிரகங்களுடைய சூட்சமங்களால் கடந்த காலகட்டங்களில் இது எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க. ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் சாதிக்க போகிறீங்க. இங்கே யாருமே கஷ்டப்படாமல் எடுத்ததும் பெரிய இலக்கில் உருவாயிடல. நீங்கள் யாருடைய சப்போர்ட்டையும் எதிர்பார்க்கலை. இப்போ கூட உங்கள் சுய திறமையில் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போவுமே சுயபலத்தை கட்டுப்பட்டு மற்றவங்களுடைய உதவியே இருந்தாலும் அது வேண்டான்னு நினைக்கிறவங்க. அப்படி உங்களுடைய சுயபலத்தோடு வந்த உங்களுக்கு மீண்டும் பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. பயன்படுத்துங்க. நடந்த நெகட்டிவை நினச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டோம், இதுக்கு மேலே மட்டும் என்ன நடந்துட்டு போகுதுன்ற எண்ணம் வேண்டாம். கண்டிப்பாக நடக்குது. மூவ் பண்ணுங்க, வெற்றிகள் நிச்சயம். திருமண வாய்ப்புகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நெருங்கி வந்ததுங்க. கல்யாணம் ஆகிற அளவுக்கு எல்லாம் கூடி வந்து எல்லாம் நின்று போச்சு. நானும் பார்க்குறேன், ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுக்கிறேன், எல்லா பொருத்தமும் கூடி வருது, எல்லாம் அமையுது, ஆனால் கடைசியில் மிஸ் ஆகுது. இப்படி பலவித பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு 100% இப்போ மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி அளிக்குது, வெற்றி கிடைக்குது. அப்போது 100% இங்கே நடக்குதுன்ற நம்பிக்கையோடு இறங்குங்க, முயற்சிகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். அது மட்டும் இல்லை, தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சு, மறுமணத்திற்கு வழி இருக்கானா 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். உங்களுக்கு
மறுதாரா அமைப்புன்றது 11ஆம் வீடு தான். அதுலேயும் இந்த பஞ்சமாதிபதியினுடைய பார்வை பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் விழுது. அப்போ அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், வம்ச விருத்தியும் கிடைக்கும். வம்ச விருத்தின்றது புத்திர பாக்கியம். புத்திர பாக்கிய ரீதியில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும். இதுவரைக்கும் நான் தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், விரதங்கள் இருக்கிறேன், எல்லா தெய்வத்தையும் கும்பிட்றேன், ஆனால் எனக்கு எல்லாம் கூடி வருது, ஆனால் மிஸ் ஆகுது, என்னென்னு தெரியல, எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா தெரியலையே கடவுளே அப்படின்னு நினச்சி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளாக வழிபட்டீங்களே அதற்குண்டான பலனா இப்போ அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சு வரும். 100% உங்களுக்கு அருமையாக புத்திர பாக்கியம் கிடைக்கிது. அப்போது நீங்கள் மருத்துவத்துறையில் முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த விதத்தில் மேன்மைகள் அடையணும்னு நினச்சாலும் சரி, மூவ் பண்ணுங்கள், சக்ஸஸ் நிச்சயம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தனுசு ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக நிலைகளையும் 7 லட்சனுடைய பாதிப்பாலையும் குடும்பம் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி உங்கள் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி சுக்கு நூறாக்கி இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை. ஆப்போசிட் சைடில் யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, எல்லாரும் உங்களுக்கு நெகட்டிவாக பேசக்கூடிய நிலை. அப்போ இது எல்லாத்தையும் சூழ்ந்து இவ்வளோ சிக்கல்களோடு இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் வாழ முடியுமா, அந்த வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். பிரிந்து வாழ்ந்து இங்கே சாதிக்கிறது ஒன்றுமே இல்லை. சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலம். அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பெரிய ஒத்துழைப்பு. ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே நினைச்ச இலக்கு அடையக்கூடிய ஒரு காலம் இது. தனுசு ராசி என்பர்கள் நான் முதலே சொன்ன பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, பார்த்து குடும்பத்துக்காகவே வாழ்ந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் பெற்ற பிள்ளைகள் திடீர்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து அது தப்புன்ட்டு புரிய வைக்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகி இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்து அதையும் உங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய ஒரு காலமாக அமைவிக்க. மேற்கொண்டு உடல் ஆரோக்கிய ரீதியில் பல உபாதைகளை சந்திச்சிங்க. விபத்துகள் சார்ந்த வண்டி வாகன ரீதியிலும் சில பிரச்சனைகள், குடும்ப ரீதியிலும் மருத்துவ சார்ந்த அந்த ரீதியிலும் சில சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு, ஒரு விடிவுகாலம் கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள். அப்போது இந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட சரியாகலன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய தருணத்தில் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சிடும். இன்னும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்த்து திருமண வாய்ப்பு அமைச்சு அந்த எல்லாத்தையும் நான் பார்த்து தான் செஞ்சேன், ஆனால் எங்கே தப்பு நடந்தது தெரியல. இப்போ அது பெரிய சிக்கல் இருக்குது. இது எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியாத ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் அழகாக சரி செய்து மீண்டும் முயற்சி கொடுத்துருவீங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு. உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பும் சரி, தொழில் சார்ந்த சில பாதிப்புகளும் சரி, சரியாகுமான்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும், சரி பண்ணிடுவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் அமைப்பீங்க. அருமையான பூமி சார்ந்த மேன்மைகளும் வீடு வாகன அமைப்புகள், குறிப்பாக வீடு கட்ட முடியலையே, வாங்க முடியலையே நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம், தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம். இந்த ப்ராப்பர்ட்டி சிக்கல் இருக்குது, இது என் கைக்கு வந்தால் தான் நான் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது உங்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் வளமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். ஆக இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா, குறைவாக கிடைக்குமா, இல்லை இதோட 3 மடங்கு டாப் லெவலில் இருக்குமான்றது பொறுத்து அமையும். அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுங்க. அது 100% உங்களுக்கு வெற்றி அளிக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.